சொல்லுங்க, உங்களோட பேர் என்ன சொல்லுங்க. சுரேஷ்குமார் ஹாய்மா, வாழ்க்கை வணக்கம் அக்கா. எல்லாரும் நலமக்கா, மிக்க சங்கப்பில் வாங்க. சீதாமா வணக்கம். ஹாய் சகோதரி, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க சகோதரி? நான் வந்து ஐ ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேன் சீதா அண்ணா. என்ன அண்ணா, என்ன அண்ணா, இதெல்லாம் நீங்கள் சொல்லித்தானே நான் ஆர்வத்துடன் வந்தேன். எப்படியாவது பார்த்து விடலாம் என்று இங்கு வந்தால் யாரும் இல்லையே என்றால் சரண்யா. சொல்கிறதா அந்த நபர் தான் சரியா தெரியாமல் என்று தேவையோ சரி என்ன சொன்னேன். ஹாய் ஹனி, வாங்க ரகு வணக்கம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் ரகு, நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள். ஹாய் சனா, ஹாய் சொல்லுங்கள். சுரேஷ் ஹாய்மா. அக்கா வாங்க பிரவீன்மா வணக்கம். ஹாய் சாமி, 10 செகண்ட் மட்டும். என்னது என்ன சொல்லியிருக்கீங்க பிரவீன்? ஹாய் ரகுமா வணக்கம். நலமா எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? கேர்ஸ்மா சொல்லியிருக்காங்க. கேஎஃப்சி சகோ சாப்பிட்டீங்களா? ரகு சொல்லியிருக்காங்க. வாங்க கண்ணன் கண்ணன். ஹாய் கண்ணன் கண்ணன்மா, நல்லா இருக்கீங்களா? ஹாய்மா, நல்லா இருக்கீங்களா அண்ணா? சாப்பிட்டீங்களா அண்ணா? அப்துல் ஹாய்மா வருங்க வணக்கம். சுரேஷ்குமார் சகோ, பிரவீனா சகோ வணக்கம். கேஎஃப்சி சொல்லியிருக்காங்க. என்ன சாப்பாடு, என்ன சாப்பிட்டீங்கன்னா? தோசை தான் நான் சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? குட் நைட்மா. குட் நைட் விஜயகுமார்மா. அப்துல் சலாம் சகோ வணக்கம். கேஎஃப்சி சொல்லியிருக்காங்க. நான் நல்லா இருக்கேன் கேஎஃப்சி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரகு கேட்டிருக்காங்க. சகோதரி நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? ஏன் அண்ணா நீங்கள் இலங்கை தமிழில் பேசுகிறீங்க, அழகாக இருக்குது. ஐயோ, நான் இலங்கை தமிழ் இல்லை, நான் வந்து தூய தமிழ். நான் ஒரு தமிழச்சி, வீர தமிழச்சி. என்ன இப்படி சொல்லி போட்டீங்க? நன்றி சகோதரி, மிக்க நன்றி சிஎஸ் அண்ணா. ஓகே, நான் நலமாக உள்ளேன் ரகுமா சொல்லியிருக்கேன். ஹாய் மேடம். ஹாய்மா, வாருங்கள் வணக்கம். ரெட்டி வாருங்கள் வணக்கம். ஹாய் ஹனி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? வீட்டில் என்ன சாப்பிட? நான் சாப்பிட்டு ராஜ்குமார் அவர்களே நான் தோசை தான் சாப்பிட்டேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? உங்களை மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்கிறார்கள். என்னை மாதிரி ஒரு பிள்ளையவா? ஐயோ, கவலைப்படாதீங்க. என்னை விட நல்ல பிள்ளையாவே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க சரியா? நான் வந்து அப்பப்போ கோவப்படுவேன். கோவப்படாத பிள்ளையா பார்த்து நல்ல பிள்ளையா பார்த்து கட்டிக்கோங்க சரியா அவர்களே? சரியா சகோதரரே? ஹாய் ஹரணி, படப்படன் பேசுறீங்க, அழகா இருக்கு. மிக்க சோசர் ராஜ்குமார் அவர்களே, வளத்துடன் வாழ்க. நாளை விடுமுறை என்பது உங்கள் நேரில் உற்சாகமாக இருக்கிறேன். ஓ சரி சரி, வாங்க வாங்க சகோதரி. நாளைக்கு என்ன ஸ்பெஷல் தெரியல சீதாமா. நாளைக்கு என்ன ஸ்பெஷல் நாளைக்கு தெரியல. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நீங்கள் வேறு தமிழச்சி. தமிழச்சி தான், யார் இல்லைன்னா ஆமாம். என் கமெண்ட் படிக்கல. என்ன கமெண்ட் படிக்கல கேஆர்சி? நான் நலமாக உள்ளேன் ரகுமா சொல்லியிருக்கீங்க. அப்துல் சலீம் சகோ வணக்கம். சுரேஷ்குமார் சகோ, பிரவீனா சகோ வணக்கம். ஹாய் ரகுமா வணக்கம். நலமா எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? அவ்வளோதானே கேஎஃப்சி, வேற இல்லைல்ல. கவிராஜ் சகோ வணக்கம். பெருமாள் சகோ வணக்கம். சதாசிவம் சகோ வணக்கம். முருகேசன் வள்ளி சகோ வணக்கம். அவ்வளோதானே கேஎஃப்சி. கை வலிக்கு மேலே ஸ்கூல் பண்ணி கை வலிக்கிறது. பருவமுடன் வணக்கம். நான் சாப்பிட்டேன் ஹரி, நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் ரகு. மாணிக்கம் அண்ணா வணக்கம். ஹரணிக்கு இனிய இரவணக்கம். இந்த லைவில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் இனிய இரவணக்கத்துடன் நமது லைவ் தொடரும் 60 அலைக்கூடும். மிக்க சந்தோஷம் மாணிக்கம் அண்ணா. சாப்பிட்டீங்களா மாணிக்கம் அண்ணா? என்ன சாப்பிட்டீங்க? வணக்கம் சிஎஸ் அப்படின்னு பார்வதி முருகன் தோழன் சொல்லியிருக்காங்க. பார்வதி முருகன் சொல்லுவாங்க. கேஸ் ஹரி சாப்பிட்டாச்சா? இட்லி சாப்பிட்டாச்சா? சூப்பர் சூப்பர் அண்ணா. அக்கா உங்களுக்கு தூக்கம் இல்லையா? கிளம்பணும் தங்கப்பில், இன்னும் 1 மணி நேரம் ஆகலை. நியூ லைஃப்னு பேரை வச்சுட்டு லைஃபையே இல்லை போயிடும். நியூ லைஃப்னு வச்சா லைஃபே இல்லாமல் போயிடுமா? சரி. மாணிக்க சகோ வணக்கம். கேஆர்சிமா சொல்லியிருக்காங்க. வணக்கம் கேஆர்சி சொல்லியிருக்காங்க. ஹாய் சிஸ்டர் வாருங்கள் வணக்கம். தீபக் ஹாய் தீபக், நல்லா இருக்கீங்களா? அது இல்லை. அப்புறம் எந்த இடத்துக்கு கமெண்ட்டும் வரலையே சாமி. வணக்கம் தங்கப்பிரபு. ஹாய்மா, வாருங்க தங்கப்பிரபு வணக்கம். ஓ, இந்த இவங்க நியூ லைவ் சொன்னதா சொல்லிட்டீங்களா? பேசக்கூடிய பெண் வேணுமா? சரி சரி சரி, அதைத்தான். ஏன் இவ்வளவு அவசரம்? மெதுவாக படியுங்கள். ஓ சரிம்மா சரிம்மா. இல்லைம்மா, நிறைய கமெண்ட்டு வந்து தேங்கி கிடக்கல, அதனால தான் ஃபாஸ்ட்டாக படிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் வந்து கமெண்ட்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாகவே படிக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ கூட ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல, ஒரு சிஸ்டர் சொன்னாங்களே, ஃபாஸ்ட்டாக நீங்கள் படிக்க மாட்டேங்கிறீங்க, நான் போயிட்டேன்னு சொன்னாங்கல்ல, அதுக்காக தான் ஃபாஸ்ட்டாக படிக்கிறது. ஓகே. பார்வதி முருகன் சகோ வணக்கம். அப்படின்னு உடம்பு நலமா அப்படின்னு ரசகுல்லா அப்பா சொல்லியிருக்க கேட்டிருக்காங்க. விஜயகுமார் ஹாய்மா, வாருங்க விஜயகுமார் வணக்கம். சிஸ்டர் யுவர் ஃபேஸ் காட் கிஃப்ட். ரொம்ப 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 கோல்டு ஃபேஸ். மிக்க நன்றி, வளர்த்துட்டேன் வாழ்க. மிக்க சந்தோஷம். வேறு எந்த நேரலையும் இவ்வளவு நாகரிகமான கமெண்ட்டுகள் பார்ப்பது மிக மிக அரிது சகோதரி.